இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பகை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். உண்மையில் பகை என்றது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு காரியம். அப்படி பகையானது விரோதங்களை எழுப்பும் என்று இந்த வசனம் சொல்லுது. உண்மையில் ஒருவரை நாங்கள் மனதளவில் பகைக்க தொடங்குகிறோமாக இருந்தால் அவரை குறித்ததான விரோதங்களும் எங்களுடைய வாழ்க்கையில வேர்விட தொடங்கும். உதாரணமாக யோசேப்பை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அவர் தேவன் தனக்கு காட்டிய சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை பெற்றோர்களிடத்திலும் சகோதரர்களிடத்திலும் சொல்லும் பொழுது அவர்கள் நீ என்னை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவரை பகைத்ததாக வசனம் சொல்லுது. அவர்கள் மத்தியில் அப்படியான ஒரு பகை வந்ததன் பிற்பாடு அவரை சகோதரன் என்று கூட எண்ணாமல் அவரை கொல்ல திட்டமிடுகிறார்கள். பகை ஒருவருடைய உயிரை எடுக்கும் அளவு செயற்படுகிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, பகை விரோதங்களை எழுப்புகிறது, அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று. உண்மையில் நாங்கள் ஒருவர் மீது உண்மையான அன்பு வைத்தோமாக இருந்தால் அவர்களுடைய குறைகளும் எங்களுடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. அப்படித்தான் அன்பு சகல பாவங்களையும் மூடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய மனதில் பகை துளி கூட வேர்விடாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். உண்மையில் அன்பைத்தான் அவரும் விரும்புகிறார். ஆகையால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் யார் மீதும் பகைகளை வளர்க்காமல் அன்பை வளர்த்து அன்பை கொடுத்து செல்வோம். Have a nice day.